Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு நம்ம GV Tech Lite சேனல்ல நம்மள பல பேருக்கு ரொம்ப நாளா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு தீர்வா தாங்க இருக்க போகுது இந்த வீடியோ. அப்படி என்ன கன்ஃபியூஷன் அப்படினு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சிஸ்டம் அசெம்பிள் பண்றோம் அப்படிங்கறப்போ நம்ம வந்து வீடியோ எடிட்டிங்க்கு பண்ணுமா இல்ல கேமிங்க்கு பண்ணுமா அப்படினு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வருங்க. இப்போ நம்ம வீடியோ எடிட்டிங் தான் பண்றோம்னா அதுல என்னென்ன பார்ட்ஸ் போடணும்? ஆனா கேமிங்க்கு இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு சில பார்ட்ஸ் போட்டுருப்பாங்க. அதே பார்ட்ஸ் நம்ம போட்டா வர்க் ஆகுமா இல்ல நம்மளுக்குன்னு செப்பரேட்டா நம்ம பார்ட்ஸ்லாம் போடணுமா அப்படினு ஒரு கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. அது ரொம்ப பேருக்கும் இருக்குங்க. அதுக்கான தீர்வு தான் இந்த வீடியோல இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்போ சிஸ்டம் அசெம்பிள் பண்றீங்க, அதாவது வீடியோ எடிட்டிங் அசெம்பிள் பண்ணாலும் சரி, கேமிங் அசெம்பிள் பண்ணாலும் சரி, நீங்க பார்க்க வேண்டியது மூணே மெயின் ப்ராடக்ட் தாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராசஸர், RAM அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த மூணுக்கு மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம சிஸ்டம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ராசஸர் தாங்க. வீடியோ எடிட்டர்ஸ் இல்லை ப்ரொஃபஷனல் எடிட்டிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய முதல்ல விஷயம் வந்து ப்ராசஸர் மட்டும்தான். ஏன்னா ப்ராசஸரில் தாங்க அவங்களுக்கு தேவையான ஒர்க் எல்லாமே நடக்குது. அது வந்து அவங்க எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இன்டெல் ஆர் AMD ரெண்டு பிராண்ட்லையும் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்டெல்ல வந்து 13th gen வரைக்கும் வந்துருச்சுங்க. அண்ட் AMDல 7th generation வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ப்ராசஸர்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு क्वेश्चंस வருங்க. அதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நாம வந்து கோர்ஸ் அண்ட் கிளாக் ஸ்பீட் தான் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. கோர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே மாதிரி கிளாக் ஸ்பீட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ரெண்டரிங் நடக்கும். நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே நீட்டாக முடியுங்க. நீங்கள் ஒரு பிகினர் லெவல் வீடியோ எடிட்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்ட்டாக i5 இல்லைனா Ryzen 5 சூஸ் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து 6 கோர் ப்ராசஸர். இதில் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கிளாக் ஸ்பீட். எந்த ப்ராசஸரில் கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கோ அதை மெயினாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மிட் லெவல் வீடியோ எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து i7 ஆர் Ryzen 7 சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து 8 கோர் ப்ராசஸராக வந்துடுது. அண்ட் இதுலேயும் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பேஸ்ட் ஆன் கிளாக் ஸ்பீட் தான். இன்டெல்ல பார்த்தோம்னா i7 12th ஜென்லையும் 13th ஜென்லையும் நம்மளுக்கு கோர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், எஃபிஷியன்சி கோர்ஸ் பிரிஞ்சிருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் எதில் அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிட் லெவலுக்கு நம்ம i7 Ryzen 7 சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து நீட்டாகவே இருக்குங்க. ஆனால் பிகினர் லெவலில் வந்து இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாதனால நம்ம வந்து ஒரு 6 கோர் ப்ராசஸர் சொல்லியிருந்தோம். தேர்ட் கேட்டகரி பார்த்தோம்னா ஹை லெவல் வீடியோ எடிட்டர். ஹை லெவல் வீடியோ எடிட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு தேவையானது வந்து i9 ஆர் Ryzen 9 தாங்க. i9ல வந்து 12th gen or 13th gen will be better and Ryzen 9ல 7th gen will be better. அதாவது 7950X 7900X. அதே மாதிரி இன்டெல் அப்படின்னு பார்த்தோம்னா i9 13900K or 12900K. நம்மளுக்கு பட்ஜெட் எது கரெக்டாக இருக்கோ அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நம்மளுக்கு பார்க்க வேண்டிய மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கிளாக் ஸ்பீட். i9 and Ryzen 9 ப்ரோ லெவல் வீடியோ எடிட்டர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கூட நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன லெவல் அனிமேஷன் கொடுத்துடலாம் ஈஸியாக நம்மளுக்கு ரெண்டர் ஆகிடும். அண்ட் ரெண்டரிங் ஸ்பீடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ வந்து எந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ன ரேம் சூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ரேம் வந்து மினிமமாக நம்ம எல்லாருமே ஒரு 16GB ரேம் போட்டால் போதும் அப்படின்னு நினைப்போம் நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு. ஆனால் இதாங்க இல்லை, நம்ம ஒரு மினிமம் 32GB போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங் ஸ்பீட் நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அட் அ டைமில் எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அண்ட் அதுலேருந்து அசெட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ரேம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த 3 சாஃப்ட்வேரையும் அது கரெக்டாக ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஒரு 32GB ரேம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர் ஒரு மிட் லெவல் வீடியோ எடிட்டராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து 32GB போதுங்க. அதுவும் வந்து 3200 MHz ஆர் 3600 MHz அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது DDR4 பிளாட்ஃபார்மாக இருந்தால். அதுவே DDR5 பிளாட்ஃபார்மாக இருந்தால் நீங்கள் வந்து 5200 MHz போனால் பெட்டராக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ரோ லெவல் வீடியோ எடிட்டராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து 64GB ரேம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம i9 ப்ராசஸர் போட போகிறோம் ஒரு Ryzen 9 ப்ராசஸர் போட போகிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 3600 மஸ்ட்டுங்க, அதாவது DDR4 பிளாட்ஃபார்மில். அண்ட் நம்மளுக்கு DDR5 பிளாட்ஃபார்மில் 6000 MHz இருந்தால் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் இல்லை கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கும்போது உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறது தேர்ட் ப்ரையாரிட்டியாக தாங்க வரும் கம்பேர் டு நம்மளுக்கு ப்ராசஸர் அண்ட் ரேம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுற வீடியோ எடிட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. அதுவும் நீங்கள் ஒரு பிகினர் லெவல் இல்லை மீடியம் லெவலில் இருக்கும்போது கிராஃபிக்ஸ் கார்டு யூசேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலே போதுமானது. அதுவும் 4GB எப்படி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு RX 550 இல்லை 1650 இல்லை 1630 இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு போட்டாலே உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச்
என்ன அப்படின்னு பார்த்தோம்னா RX 550லாம் உங்களுக்கு வந்து 9000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அந்த ரேஞ்சில் போட்டாலே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ஹை லெவல் வீடியோ எடிட்டராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு RTX சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு போகும்போது பெட்டராக இருக்கும். இப்போ RTX சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3050 அதாவது 8GB கிராஃபிக்ஸ் கார்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 3060 3070 அப்படின்னு போய் 4090 வரைக்கும் இருக்குது. உங்களோட பட்ஜெட் அண்ட் உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் செக்மெண்ட் கேமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்படி காம்பனன்ட்ஸில் சூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துலாம். நம்ம வீடியோ எடிட்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது என்ன ஆர்டரில் அவங்க வந்து காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ப்ராசஸர், ரேம் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இந்த ஆர்டரில் தான் நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுவே கேமர்ஸ் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபிக் கார்டு, ப்ராசஸர் அண்ட் ரேம் இந்த ஆர்டரில் தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் கார்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஃபார் கேமர்ஸ். நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, அதுவும் வந்து ஒரு பிகினர் லெவல் கேமராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து விளையாடுற கேம்ஸ் என்னவா இருக்கும், ஒரு GTA 5, Fortnite, Call of Duty இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 50 to 75 FPS போதும், ஏன்னா பட்ஜெட் அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு 4GB கிராஃபிக்ஸ் கார்டு மஸ்ட்டாக சூஸ் பண்ணணும். அதாவது 1650 இல்லைனா AMDல 6500 XT இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃப்பிஎஸும் கிடைக்கும். அதுவே நீங்கள் ஒரு மிட் லெவல் கேமராக இருக்கீங்க, நீங்கள் வந்து Assassin's Creed, Forza Horizon, God of War இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆடும்போது உங்களுக்கு கிராஃபிக் இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எஃப்பிஎஸ் வந்து நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் ரொம்பவே ட்ராப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு RTX லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு போடுறது மஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம RTXல 3050 இல்லை 3060 3060 Ti நம்ம பட்ஜெட்டுக்கு பேஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஒரு ஹை லெவல் கேமராக இருக்கீங்க, அதாவது Cyberpunk, Red Dead Redemption, Last of Us இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுறீங்க அண்ட் FPS வந்து உங்களுக்கு நல்லாவே வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 40 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது RTX 40 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். என்ன கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா 4070, 4070 Ti, 4080 இந்த மாதிரி போனீங்கன்னா பெட்டராக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு 85,000 to 90,000 கிராஃபிக்ஸ் கார்டுக்கு மட்டுமே பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 40 சீரிஸ் கார்டு தாராளமாக போடலாம். அதுவே உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் 3070லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதாவது 50,000 to 70,000 பட்ஜெட் இருந்தால் 3070, 3070 Ti or 3080 இந்த மூணு கார்டில் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ராசஸர் பற்றி பார்த்துலாங்க. நீங்கள் வந்து எப்படி ப்ராசஸர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கேமிங் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கிளாக் ஸ்பீட் மட்டும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் ஒரு i3 சூஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஒரு 4 கோர் ப்ராசஸரோட நீங்கள் ஒரு 3060 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மீடியம் லெவல் கேமிங் நீட்டாக விளாட்லாங்க. அதுவே நீங்கள் ஒரு 6 கோர் இல்லை 8 கோர் ப்ராசஸர் போடுறீங்க, அதாவது i5 இல்லை i7 அந்த மாதிரி போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ஒர்க்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் கேமிங்கும் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோ எடிட்டிங் அண்ட் கேமிங் ரெண்டுமே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ப்ராசஸர் அதிகமாக போகணும், கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமாக போகணும். ஸோ இப்போ தேர்ட் காம்பனன்ட் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிகினர் லெவல் கேமராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு தான் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 8GB ரேம் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. அதுவே வந்து ஒரு மீடியம் லெவல் அண்ட் ஹை லெவல் போனீங்கன்னா 16GB அண்ட் 32GB அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோ எடிட்டர் ஆகட்டும் இல்லை கேமர் ஆகட்டும் இவங்களுக்கான மெயின் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம சொல்லிட்டோங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ்க்கு வந்து நம்ம NVMe SSD இல்லை நார்மல் SSD இல்லை ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கான பட்ஜெட் எப்படி இருக்குது அண்ட் உங்களுக்கு என்ன ஸ்பீடில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு மெயின் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மானிட்டர்ஸ் தாங்க. நம்ம எவ்வளோ தான் வந்து பவர்ஃபுல்லாக ஒரு CPU பில்ட் பண்ணி ஒரு மிஷின் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு மானிட்டர் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம ஹெவியான கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுட்டு நம்ம பேசிக் லெவல் ஆஃப் மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அவுட்புட் நம்ம எடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ஒரு மானிட்டர் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியல, யாருக்கு எந்த மானிட்டர் சூட் ஆகும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்டென்சிவாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீக்ஸில் அதையும் நம்ம ஒரு வீடியோவாக பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் வீடியோஸ், நாலேஜ் ஷேரிங் வீடியோஸ், ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போவும் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை.